ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 9ஓட இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 9ல் நான் வந்துட்டு எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். யூனிட் 9ல் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த யூசேஜ் refers to a variety of a language that is a characteristic of a particular group of language speaker. A. Dialect. B. Idiolect. C. Morpheme. D. Semantic. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ டயலெக்ட். பிகாஸ் டயலெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ ஒரு லாங்குவேஜ்க்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதில் பர்டிகுலராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா டயலெக்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஷின், த டயலெக்ட் தட் இஸ் சப்போர்ட்டட் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் as government recognition and belongs to the correct form of language in schools is called as regional dialect, certified dialect, standard dialect. So schools and institutions ஆல ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட அந்த லாங்குவேஜ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டயலெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற இங்கிலீஷையே நம்ம கான்ஸ்டிடியூஷனல் புக்ஸில் பார்க்க முடியாது. ஸோ லால வர டைலெக்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். பிகாஸ் அது கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட அது வந்துட்டு ரெக்கக்னிஷன் கொடுத்த ஒரு டைலெக்ட். ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் டைலெக்ட். தேர்ட் கொஷின், பை ஹூம் த டைலெக்ட் டெஸ்ட் வாஸ் டிசைன் டு கம்பேர் டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் டைலெக்ட் வித் ஈச் அதர். ஜோசப் ரைட், சிசி ஃப்ரைஸ், ஏசி பவ், ப்ளூம்ஃபீல்ட். யார் வந்து இந்த டைலெக்ட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணா அப்படின்னா ஜோசப் ரைட். Fourth one, who define the dialect as the specific form of a language used by a speech community and identify particular dialect as the standard of proper version of a language or seeking to make a social distinction. ஸோ ஒரு லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ராப்பரான வெர்ஷனாக இருக்கிறதுக்கு அது இருந்தால் மட்டும்தான் சோஷியலில் வந்துட்டு ஒரு டிஸ்டிங்ஷனை ஏற்படுத்துன்னு சொன்னவங்க யார்? ஏசி பவ்வா, ஆந்த்ரோபாலஜிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸா, இல்லை லிங்குவிஸ்டா, இல்லை நாம் சாம்ஸ்கியா, இல்லை ப்ளூம்ஃபீல்டா? கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் லிங்குவிஸ்ட். அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க. ஃபிஃப்த் கொஷின், இன் லிங்குவிஸ்டிக்ஸ் a variety of language that is unique to a person manifested by the pattern of vocabulary, grammar and pronunciation that he or she uses. A. Idiolect. B. Dialect. C. Wessex. D. Regional lingua. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன் யூஸ் பண்ணுற வெக்காபுலரி அண்ட் ப்ரொனவுன்சியேஷன், அவங்க பேட்டர்ன் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம். பர்டிகுலர் பர்சன் மட்டும் சொன்னோம் அப்படின்னா அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஸ்பீச் இஸ் கால்ட் இடியோலெக்ட்னு சொல்லுவாங்க. டயலெக்ட்னா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அதே வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ் ஒரே ஒரு பர்சன் மட்டும் யூஸ் பண்ணால் இட் இஸ் கால்ட் இடியோலெக்ட். அடுத்தது லிங்குவிஸ்டிக்ஸ். இது எல்லா வீடியோவுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். நான் வந்து நான் அதே தான் சொல்கிறேன். Sixth question, the linguistics, the identification, analysis and description of a structure of a given language is என்னது அப்படின்னா A. morpheme, B. phoneme, C. phonetics, D. morphology. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா morphology. Seventh question, the minimal meaningful unit of a language is called A. morphology, B. morpheme, C. semantics, D. syntax. கரெக்டான இது அப்படின்னா morpheme. ஸோ மினிமல் மீனிங்ஃபுல் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள், அன்பவுண்டுன்னு வார்த்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பவுண்ட் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். ஸோ அன்னை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம், BOUND அப்படிங்கிறத தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். இப்போ அன் அப்படின்றது வந்துட்டு மினிமல் மீனிங்ஃபுல் யூனிட், பவுண்ட் அப்படிங்கிறது மினிமல் மீனிங்ஃபுல் யூனிட். பிகாஸ் ரெண்டுத்தையும் பிரித்தா நமக்கு வந்து மீனிங் தருது. தட் இஸ் கால்டு அந்த மாதிரி வந்துட்டு மினிமல் மீனிங்ஃபுல் யூனிட் ஒரு லாங்குவேஜில் படிக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. அதில் மினிமலாக கம்மியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது வந்துட்டு மார்ஃபிம்னு சொல்லுவாங்க. 8th question, in each century physiologists devised a new classical classification of language according to their morphology. A. Old English period, B. Middle English period, C. 19th century, D. 20th century. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் அக்கார்டிங் டு மார்ஃபாலஜி எப்போ நடந்தது அப்படின்னா 19th centuryல தான் நடந்தது. அடுத்தது, a branch of linguistics concerned with the systematic organization of sounds on language. A. phonology, B. phonetics, C. semantics, D.
ஃப்ரீ மார்ஃபம். கரெக்டான ஆன்சர் என்ன முடியும்? ஃபொனாலஜி. ஸோ சவுண்டு இருக்குல்ல, ஒரு லாங்குவேஜோடைய சவுண்டு, ஒரு லெட்டருடைய சவுண்ட், அந்த சவுண்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் அப்படின்னா மொத்தமாக வந்து ஃபொனாலஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மினிமல் சவுண்டு யூனிட் இஸ் கால்டு ஃபொனீம்னு சொல்லுவாங்க. அடுத்தது, who developed the idea that each sentence in a language has two levels of representation, a deep structure. ஒரு லாங்குவேஜ்க்கு 2 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னவங்க யார்? டீப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். A. Bloomsfield, B. Noam Chomsky, C. C.C. Fries, D. C.L. Wren. யார் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா Noam Chomsky. அடுத்தது, in linguistics, a transformational grammar or transformational generative grammar, TGG, is a generative grammar especially of a natural language developed by A. Chomsky, B. Bloomsfield, சி அரிஸ்டாட்டில், டி டாக்டர் ஜான்சன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர்னாவே நமக்கு நாம் சாம்ஸ்கே தான் ஞாபகம் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th, ஹூ இஸ் த அட்வைசர் ஆஃப் சாம்ஸ்கி ஹூ டுக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் டு பி ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டென்சஸ். ஸோ சென்டென்சஸ்குள்ளே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வரலான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணது சாம்ஸ்கிக்கு யார்? ப்ளூம்ஸ்ஃபீல்டா, அரிஸ்டாட்டிலா, சிஎல் ரென் ஆர் ஜெலிக் ஹாரிஸ்? கரெக்டான ஆன்சர் ஜெலிக் ஹாரிஸ். அடுத்தது 13th கொஷின், ஐ லாங்குவேஜ் விச் இஸ் டேக்கன் டு பி த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டடி இன் லிங்குவிஸ்டிக்ஸ் தியரி. ஸோ இந்த ஐ லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல், இன்டர்னல், இன்ஃபீரியர் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனல். கரெக்டான ஆப்ஷன் ஐ லாங்குவேஜுங்கிறது இன்டர்னல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இ லாங்குவேஜ் ரெஃபர்ஸ் டுனா எக்ஸ்டர்னல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ 15th கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஆரிஜின் லாங்குவேஜ் ஆஃப் புத்திசம். புத்திசமோட ஆரிஜின் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா பாலி அப்படின்ற லாங்குவேஜ் தான் வந்துட்டு அதோட ஆரிஜின் லாங்குவேஜ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 16th கொஷின், பிரின்சிபல் லாங்குவேஜ் ஆஃப் ஈஸ்ட் டியூட்டானிக் இஸ் காத்திக், ஸ்காண்டினேவியா, லோ ஜெர்மன், ஹை ஜெர்மன். கரெக்டான இது வந்துட்டு காத்திக். ஈஸ்ட் டியூட்டானிக்ன்ற வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னா ஜெர்மானிக்கு தான் வந்துட்டு டியூட்டானிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மானிக் லாங்குவேஜ் தான் வந்துட்டு அதர்வைஸ் கால்ட் அஸ் டியூட்டானிக் லாங்குவேஜ். ஸோ ஈஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜில் காத்திக் தான் பிரின்சிபல் லாங்குவேஜ். அடுத்தது வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிலாங்ஸ் டு, எதில் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எந்த கேட்டகரியில் வருது? ஆங்கிலோ சாக்சனா, செல்டிக்கா, வெசெக்ஸா, வெஸ்ட் டியூட்டானிக்கா? ஸோ வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ்லேருந்து தானே இங்கிலீஷ் வந்தது. ஸோ வெஸ்ட் டியூட்டானிக்னா வெஸ்ட் ஜெர்மானிக்னு அர்த்தம். 18th கொஷின், டியூட்டானிக் பிலாங்ஸ் டு சேட்டம் குரூப், சென்டம் குரூப், இன் போத் குரூப் நன். ஸோ டியூட்டானிக் ஜெர்மானிக் லாங்குவேஜ் வந்து சென்டம் குரூப் அப்படின்ற ஒரு குரூப்பை வந்து சேர்ந்தது. ஜாக்கப் குரம் அனலைஸ் த லாங்குவேஜ் சேஞ்ச் ஃப்ரம் ஜெர்மன் டு லேட்டின், லேட்டின் டு இங்கிலீஷ், லேட்டின் டு ஜெர்மன், ஜெர்மன் டு இங்கிலீஷ். கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா லேட்டின் டு ஜெர்மன். அடுத்தது, the change of a consonant is called great consonant shift, fricative shift, change in meaning, lingua franca. கரெக்டான ஆப்ஷன் ஏ, great consonant shift. 21st question, who invented in German language the stress was shifted to the first syllable? In Indo-European language the stress was on the middle or final syllable. So German languageல stress வந்துட்டு first syllableல இருக்கு. அதே மாதிரி Indo-European languageல stress வந்துட்டு middle or final syllableல இருக்குன்னு சொன்னது யாரு? கரெக்டான ஆப்ஷன் கால் வேர்னர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கிரிம்ஸ்லான்னு ஒன்று இருக்குது, வேர்னஸ்லான்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு மறக்காமல் வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெஃபினேஷன் கிடைக்கும், படிச்சுக்காங்க. கிரிம்ஸ்லா அண்ட் வேர்னஸ்லா ரெண்டுமே படிச்சுக்காங்க. அடுத்து 22nd கொஷின், த சேஞ்ச் டுக் பிளேஸ் இன் ஓல்டு இங்கிலீஷ் இந்த வவல் சவுண்ட் இஸ் கால்டு. ஸோ ஓல்டு இங்கிலீஷில் இந்த சேஞ்ச் வவல் சவுண்டில் சேஞ்ச் ஏற்பட்டதுனால அது ரிசல்ட்டாக வந்ததான் மிடில் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது, அமலட் இஸ் otherwise called as ஐ மியூட்டேஷன் ஆர் ஐ லெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐ மியூட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 24th கொஷின், இங்கிலீஷ் borrowed words related to the field of commerce, military and religion. கரெக்டான இது என்ன? ஏ லேட்டின், பி கிரீக், சி டேனிஷ், டி ஓல்டு நார்ஸ். கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா லேட்டின். அடுத்தது, த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் அன் பைபிள் இஸ் வில்லியம் டிண்டேல். அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் த பைபிள். ஏன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இயர் கொடுத்துருக்கேன் பாருங்க, 1526 தான் வந்துட்டு வில்லியம் டிண்டேல் வந்துட்டு பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே ஜான் விக்லிஃப் வந்துட்டு பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் 1526 வில்லியம் டிண்டேல் தான் வந்துட்டு ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்காரு. ஸோ 1526 கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா வில்லியம் டிண்டேல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்புறம் 26th கொஷின்,
the authorized version of the Bible into existence in 1611 by the leadership of A. James I, B. William Caxton, C. Tyndale, D. Wycliffe. So ஜேம்ஸ் ஒன் அப்படின்ற கிங் ஆஃப் இங்கிலாந்து சொல்லி தான் ப்ராப்பரான ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் 1611 வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் 27th கொஸ்டின், ஹூ இக்னோர்டு ட்ரெடிஷ்னல் கிராமர்? அரிஸ்டாட்டில், பாமர், நாம்ஸ்கி. அடுத்தது வந்துட்டு ஷேக்ஸ்பியர் தான் வந்துட்டு இக்னோர்டு ட்ரெடிஷ்னல் கிராமர். 28th கொஸ்டின், த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் வெசெக்ஸ், டியூட்டானிக், மிட்லாண்ட் டயலெக்ட் இல்லாட்டி வந்து ஆங்கிலோ சாக்சன். ஸோ ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இஸ் அடாப்டட் ஃப்ரம் ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ். ஸோ மிட்லாண்ட் டயலெக்ட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 29th question, the term of the figure of speech onomatopoeia is introduced by, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்பென்சர் தான் வந்துட்டு onomatopoeia வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அடுத்தது the word pandemonium as in the form of all devil's land அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு pandemonium இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா மில்டன் அவருடைய புக் பாரடைஸ் லாஸ்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருப்பாரு அந்த வார்த்தை பேண்டிமோனியம் அப்படிங்கிறத. ஸோ 31st கொஸ்டின், ஹூ இஸ் த லெக்சிகோகிராஃபர் ஹூ கம்பைல்ஸ் த இங்கிலீஷ் டிக்ஷனரி? 1623 வந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியை கம்பைல் பண்ண லெக்சிகோகிராஃபர் யார் அப்படின்னா ஹென்ரி கோக்கரம் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு இங்கிலீஷ் டிக்ஷனரியை வந்து கம்பைல் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இயரையும் நோட் பண்ணிக்கோங்க, அந்த பேரையும் நோட் பண்ணிக்காங்க, ஹென்ரி கோக்கரம். அடுத்தது த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் வேர்டு டிக்ஷனரி பப்ளிஷ்டு பை, வேர்டு டிக்ஷனரியோட ஃபர்ஸ்ட் புக்கை யார் பப்ளிஷ் பண்ண அப்படின்னா தாமஸ் இலியட். டாக்டர் ஜான்சன் கிடையாது. பிகாஸ் இந்த தாமஸ் இலியட் வந்து 16th centuryலேயே வந்து வேர்டு டிக்ஷனரியை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரு டிக்ஷனரி இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிற தேவையில்லாததில் எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜான்சன். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது விச் இஸ் த ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் டிக்ஷனரி டு லிஸ்ட் ஆல் த வேர்ட்ஸ் இன் த லாங்குவேஜ்? எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா நத்தேனியல் பெய்லியோட யூனிவர்சல் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி தான் வந்துட்டு எல்லா இங்கிலீஷில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே டிக்ஷனரிக்குள்ளே அடங்குச்சாமா. அப்புறம் 34th கொஸ்டின், டாக்டர் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர், 1755. அடுத்தது ப்ளூம்ஸ்ஃபீல்டு கால்டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அஸ் சயின்ஸ்ன்னு சொன்னார். அடுத்தது 36, ஜெனரேட்டிவ் கிராமர் இஸ் நோன் பை சாம்ஸ்கி ஆர் ப்ளூம்ஸ்ஃபீல்ட், அரிஸ்டாட்டில், பாமர். நான் சொன்னேன்ல ஜெனரேட்டிவ் கிராமர் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர்னாலே சாம்ஸ்கி தான். அடுத்தது த Bloomsfield wrote a famous work, Studies and Structure and Studies, Language, Anatomy, Strategies. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு லாங்குவேஜ். அடுத்தது organization of sounds into significant units. Organization of sound into significant unit பிரிக்கிறது phonology. அடுத்தது IC means immediate constituent, immediate consonant, immediate correction, immediate communication. கரெக்டான ஆன்சர் immediate constituent. அடுத்தது the arrangement of words is called as structure, construction, syntax, ஃபார்மேட். ஸோ சின்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டோடைய ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு பேர் சின்டெக்ஸ்னு பேர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் படிக்கிறது வந்து இப்போ சின்டெக்ஸில் தானே இருக்கும். அடுத்தது த ரூல் ஆஃப் டிஜி கிராமர் இஸ் ட்ரெடிஷ்னல், பெஸ்ட், ரீரைட் ஆர் ஓரல். டிஜி கிராமரோட ரூலே வந்துட்டு ரீரைட் பண்ணுறது தான். அடுத்தது 42 கொஸ்டின், த டோட்டல் நம்பர் ஆஃப் 42 question, soft palate is otherwise is called as larynx, urula, nasal, velum. So correct answer வந்துட்டு velum. Total number of approximants in English என்னென்ன அப்படின்னா 20 24 3 2. ஸோ நமக்கு வந்துட்டு 3 approximates தான் இங்கிலீஷில் இருக்குது லாங்குவேஜ். என்னென்ன சவுண்ட் அப்படின்னா யா, ரா, வா, ஜே, ஆர், டபிள்யூ அப்படின்ற அதை வந்துட்டு நம்ம எழுதுகிற போது ஜேடபிள்யூஆர்னு எழுதுவோம். பட் சவுண்ட் வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா யார், ராவான்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 3 அப்ராக்சிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்குது, அப்ராக்சிமெண்ட்ஸ். அடுத்தது 44, கார்டினல் வவல்ஸ் ஆர் 12, 20, 8, 5. ஸோ கார்டினல் வவல்ஸ் மொத்தம் வந்துட்டு 8 வவல்ஸ் இருக்குது நமக்கு. அடுத்தது வவல் கிளைட்ஸ் ஆர் கால்ட் அஸ் டிஃப்தாங்ஸ். டிஃப்தாங்ஸ் தான் சொல்லுவாங்க வவல் கிளைட்ஸ். பிகாஸ் டிஃப்தாங்ஸ் வந்து 2 வவல் சேர்ந்து வரும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் வவல் கிளைட்ஸ். அடுத்தது த ஸ்டடி ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இஸ் ஃப்ரீ மார்ஃபின், பவுண்ட் மார்ஃபின், ஆக்சிடென்ட், செமான்டிக்ஸ். ஸோ இன்ஃப்ளெக்ஷனை பற்றி படிக்கிறதுக்கு வேணும் என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட்ஸ் தான் வந்துட்டு இன்ஃப்ளெக்ஷனாலே வந்து ஆக்சிடென்ட்ஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வேர்டோடைய மீனிங்கை படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா செமான்டிக்ஸ். ஒரு வேர்டோட ஒரு சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ், ஒரு வேர்டோடைய ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு இட் இஸ் கால்ட் அஸ் சின்டெக்ஸ். அதே மாதிரி ஒரு வேர்டோடைய மீனிங், அந்த சென்டென்ஸோடைய மீனிங்கை படிக்கிறதுக்கு பேர் இட் இஸ் கால்ட் அஸ் செமான்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது
அடுத்தது த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் கிராமரிஸ், யார் வந்து ஸ்ட்ரக்சரல் கிராமரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா சிசி ஃப்ரைஸ் வந்துட்டு அந்த இதை வந்து ஃபவுண்டராக இருந்திருக்காரு. அடுத்தது த விண்ட் பைப் இஸ் அதர்வைஸ் கால்டஸ், ஸோ விண்ட் பைப்புக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நமக்கே தெரியும், ட்ரக்கியா. அடுத்தது த ஸ்மால் ஓப்பனிங் இன் த வோக்கல் கார்ட் ஆர் கால்டு, ஸோ நமக்கு இந்த ட்ரக்கியாக்கு மேலே தான் வந்துட்டு லாரிங்ஸ்ன்ற பகுதி இருக்குது, லாரிங்ஸ் பகுதிக்குள்ளே தான் வந்துட்டு இந்த வோக்கல் கார்டு வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வோக்கல் கார்டில் வோக்கல் கார்டு வந்து ஒன்று மட்டும்தான் இருக்கு, ஆனால் கிடையாது, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 இருக்குது, அது மொத்தமாக வந்து நம்ம வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாய்ஸ் பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து ட்ரக்கியா இருக்குது, ட்ரக்கியாக்கு மேலே தான் வந்துட்டு லாரிங்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த 2 வோக்கல் கார்ட்ஸ். இந்த 2 வோக்கல் கார்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் பேச முடியுது. ஸோ இந்த 2 வோக்கல் கார்ட்ஸ்க்கு இடையில ஒரு கேப் மாதிரி இருக்கும், காற்று போயிட்டு இருக்குது, தட் இஸ் கால்டு glottis. ஸோ ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் த வோக்கல் கார்டு ஆர் கால்டு glottis, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆல் த vowels ஆர் வாய்ஸ்லெஸ்ஸாக, வாய்ஸ்டாக, ஃப்ரிகேட்டிவாக, ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்ஸ்டிடியூவன்ஸாக, எல்லா வவல்ஸுமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு வருது எல்லாமே வந்துட்டு வாய்ஸ்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிஎல்டி மீன்ஸ் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் ஆர் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டெக்னிக்கா, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் தான் வந்துட்டு கரெக்ட். அப்புறம் 53rd கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் தியரிஸ் ஆஃப் தி ஆரிஜின் ஆஃப் ஹியூமன் ஸ்பீச் இஸ் பேஸ்ட் ஆன் தி இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட். ஸோ கிரியேச்சர் ஆர் ஆப்ஜெக்ட் வச்சு வர சவுண்ட் என்ன? டிங்டாங் தியரி, பூப்பு தியரி, பவ் தியரி, ஜெஸ்டர் தியரி. கரெக்டான ஆப்ஷன் பவ் தியரி. அடுத்தது இண்டோ யூரோப்பியன் பேரண்ட் லாங்குவேஜ் ஹாஸ் பீன் ஸ்பிளிட் அப் இன்டு ஹவு மெனி குரூப்ஸ்? 5, 8, 7, 9. ஸோ இண்டோ-யூரோப்பியன் லாங்குவேஜ் ஹாஸ் பீன் ஸ்பிளிட் அப் இன்டு 9 குரூப்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைலக்ட் பிகம் த ஸ்டாண்டர்ட் வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்? ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட். நான் ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம் தானே, எந்த டைலக்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அடாப்ட் பண்ணியிருக்கு, அப்போ வந்துட்டு மிட்லாண்ட் டைலக்ட்னு பார்த்தோம். பட் என்ன ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் தான் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ மியூட்டேஷன் வந்து எங்கே அக்கர் ஆயிருக்கு? ஓல்டு இங்கிலீஷில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐ மியூட்டேஷன் வந்து அக்கர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 57th கொஸ்டின், the process whereby a vowel is elided and the consonants on the either side of it run together with the result of the syllable is lost. ஸோ நீங்கள் growth of vocabulary அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். டிஃப்ரென்சியேஷனாக, சின்கோபேஷனாக, மெட்டானிலிசிஸாக, இல்லை டெலஸ்கோப்பிங்காக? கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சின்கோபேஷன். ஸோ அடுத்தது வந்து டு பாஸ் அவே இஸ் an எக்ஸாம்பிள் மீனிங் டு டை. இது வந்துட்டு என்ன இதில் வரும்? ஸோ டு பாஸ் அவே, அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு, அவர் செத்து போயிட்டார்னு சொல்கிறது, காலமானார்னு சொல்கிறது வந்துட்டு என்ன இதில் வரும்? இது வந்து growth of vocabulary நான் சொல்லியிருந்தேன். ப்ரூடரியா, டிரான்ஸ்ஃபரன்ஸாக, யூஃபமிசமாக, கலரிங்கா? யூஃபமிசம் தான் சொல்லுவாங்க. அடுத்தது ஹூ கான்ட்ரிபியூட்டட் த வேர்ட் பேண்டிமோனியம் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மில்டன் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார். அடுத்தது 60th கொஸ்டின், டேஷ் இஸ் த மினிமல் மீனிங்ஃபுல் யூனிட்? ஃபொனீமா, மார்ஃபீமா, ஆலோஃபோனா, ஆலோமாஃபா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்ஃபீம் தான் வந்துட்டு மினிமல் மீனிங்ஃபுல் யூனிட். அடுத்தது 61th கொஸ்டின், ஐ டோன்ட் நோ வேர் டு கோ. இதோடைய சென்டென்ஸ் பேட்டர்னை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? SVOA, SVOC, SVIODO, SVO. கரெக்டான பேட்டர்ன் என்ன அப்படின்னா SVO. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். 62th கொஸ்டின், dash is the variant of the language used by individual ஐசோகிளாஸ், இடியோலெக்ட். ஒரு இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இடியோலெக்ட். அடுத்தது 63rd கொஸ்டின், காம்படன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் த டேர்ம்ஸ் காயின்ட் பை நாம் சாம்ஸ்கி தான் வந்து காயின் பண்ணார். ஏன் அப்படின்னா டிஜி கிராமரில் வந்து இந்த மாதிரியான 2 வார்த்தைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். 64th கொஸ்டின், த இங்கிலீஷில் ப்ரொனவுன்சிங் டிக்ஷனரி வாஸ் brought அவுட் பை? யார் வந்து இங்கிலீஷ் ப்ரொனவுன்சிங் டிக்ஷனரியை வந்து brought அவுட் பண்ணா அப்படின்னா டேனியல் ஜோன்ஸ். எந்த இயர் அப்படின்னா 1917 டேனியல் ஜோன்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் ப்ரொனவுன்சிங் டிக்ஷனரி வந்து கொண்டு வந்திருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 65th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆஃப் லேட்டின் ஆரிஜின்ல இல்லாத வார்த்தை இது? காப்பரா, மின்டா, வைனா, ட்ரையா? ஸோ ட்ரை அப்படின்ற வார்த்தை தான் வந்துட்டு லேட்டின் ஆரிஜின்ல வராது. அடுத்தது நாம் சாம்ஸ்கி இஸ் அசோசியேட்டட் வித்? நாம் சாம்ஸ்கினாலே டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிறதா வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஸ்பெல்லிங் வாஸ் அட்டம்ப்டட் பை? ஸோ யார் டிக்ஷனரி கம்பைல் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு ஸ்பெல்லிங்கே வந்துட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டாக எழுந்தது யார் அப்படின்னா டாக்டர் ஜான்சன்.
அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஒன் ஆஃப் த 2 characteristics of old English language, gradation and eye mutation and reducer of inflections, leveled inflections and gradation, reduction of inflections and eye mutation. கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா gradation and eye mutation. அடுத்தது the sentences if you had been there I would have seen you is an example of unfulfilled condition. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது which is the non model question, can he swim, is he swim or who can swim or இதெல்லாம் எது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷனில் வருது. is he swimming அப்படிங்கிறத வந்து நான் மாடல் வேர்பில் வரக்கூடியது. ஸோ அடுத்தது AEIOU இது வந்துட்டு இந்த எதுவுமே வந்துட்டு எல்லாமே நமக்கு தெரியும் வவல்ஸ்னு. பட் இது கார்டினல் வவலா ஆர்டினரி வவலா இதெல்லாம் they are called ordinary vowels. அடுத்து consonants cannot be pronounced without practice, vocabulary, vowel vacuum. So consonants cannot be pronounced without vowels. அது important. அடுத்தது minimal unit of sound. ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் ஆஃப் சவுண்ட் யூனிட்ஸ்னா ஃபோனாலஜின்னு பார்த்தோம். அதில் மினிமல் சவுண்ட் யூனிட் எது அப்படின்னா ஃபோனீம்னு சொல்லுவாங்க. அடுத்தது லாங்குவேஜஸ் டேஷ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஆர்பிட்டரி ஆஃப் கம்யூனிகேஷன். டிஜி கிராமர் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. டிஜி கிராமர் இஸ் கால்ட் டிரான்ஸ்மிஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் ஆர் டிஜிஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி த ஆர்ட் ஆஃப் கம்பைலிங் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி கம்பைல் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லெக்சிகோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அதே மாதிரி டிக்ஷனரியை கம்பைல் பண்ணுறவர் பேர் லெக்சிகோகிராஃபர். ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செலக்டிவான ஒரு 75 கொஷின்ஸ் நான் எடுத்தது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னும் நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ சீரிஸ் அப்படியே வரும். அதை லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வீடியோஸ் அப்படியே ப்ளே ஆகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பாய்.